ஸ்ரீ குருப்யோ நமக. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே ஷரண் நாங்களே. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ எங்களை குற்றேவல் கொள்ளாமல் போகாதே. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்று. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். ஆஸ்திக பெரியோர்களே, நண்பர்களே, மகா சிவராத்திரி பெருவிழா என்பதை முன்னிறுத்தி கொண்டு திருவாச்சகத்தேன் என்கிற தலைப்பில் இன்று தொடங்கி 3 நாட்களுக்கு எல்லோருமாக சேர்ந்து சிந்திப்பதாக இருக்கிறோம். திருவாசகம் என்கிற அந்த பெயரை கேட்டவுடன் மாணிக்கவாசகர் அருளிச் செய்த திருவாசகம் என்பது தெரிந்துவிடும். திருவாசகம் தேன் போல இனிக்கக்கூடியது என்பதுதான் திருவாசகத்தேன். சொல்லப்போனால் திருவாசகத்தை பற்றி பெரியவர்களெல்லாம் சொல்லும்போது ஒன்றை குறிப்பிட்டு சொல்லுவார்கள். திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார். திருவாசகம் மாதிரி இருக்கிற ஒரு கிரந்தத்திற்கு, ஒரு நூலுக்கு உருக முடியவில்லைன்னு சொன்னால், அதை கேட்டுவிட்டு கூட மனசு உருகாமல் யாராவது இருப்பார்கள்னு சொன்னால் அவர்களுடைய மனசு பாறையை விட கடினமானதுன்னு அர்த்தம். ராமலிங்க வள்ளல் சுவாமி திருவாசகத்தை பெருமையோடு போற்றினார். அப்படி போற்றும் போது ஒரு விஷயத்தை சொன்னார். இந்த திருவாசகத்தை நான் பாடும்போது என்ன ஆகிறது தெரியுமான்னார். நான் கலந்து பாடுங்கால், வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. ஒரு வார்த்தைக்கும் ஆழமான அர்த்தம் உண்டு. நான் கலந்து பாடுங்கால், திருவாசகத்தை ஒரு வரி அதிலேருந்து எடுத்து சொன்னாலும் பாடினாலும் சரி, இல்லை மனசு முழுமையாக ஈடுபட்டு அதில் இருக்கிற நிறைய பாடல்களை பாராயணம் பண்ணினாலும் சரி, திருவாசகத்தினுடைய பெருமை என்னன்னா, அது யார் பாடுகிறார்களோ யார் சொல்கிறார்களோ அவர்கள் அப்படியே உள்ளுக்குள்ளே இழுக்கும். அதுதான் கலந்து பாடுவது. வெறும்ன வார்த்தைக்காக ஏதோ இது இருக்குது அப்படிங்கிறதுக்காக இல்லை. அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ட் லெவலில் திருவாசகத்தை யாரும் அணுக முடியாது. அப்படி யாராவது திருவாசகத்தை வெறுமனே ஏதோ புத்தகத்தில் இருக்கிற வரி அப்படின்னு அணுகினார்கள்னு சொன்னால் அவர்கள் பாறையை விட கடினமானவர்கள். நான் கலந்து பாடுங்கால், அது அப்படியே என் மனசுக்குள்ளே கலந்து நானும் அதனோடு கலந்து பாடினா அது எப்படி இருக்கும் தெரியுமா? எத்தனை வார்த்தைகள் போடுகிறார் பாருங்கள். நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து, நல்ல கரும்பு சாறு, தித்திப்பாக இருக்கிற கரும்பு சாறு,
அந்த கரும்பு சாத்தில் தேன் கலந்து, சரி இப்போ தித்திப்பு 2 மடங்காச்சு, பால் கலந்து, பாலின் சுவையும் அதில் கலந்தது, இப்போ இனிமை 3 மடங்காச்சு. அதோட நிறுத்தலை, செழுங்கனி தீஞ்சுவை கலந்து, நல்ல பழச்சாறு, தித்திப்பாக இருக்கிற பழச்சாறு அதையெல்லாம் சேர்த்து கலந்து, இப்போ 4 மடங்கு கலந்திருக்கிற இனிமை. நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து, பால் கலந்து, செழுங்கனி தீஞ்சுவை கலந்து. இதை கேட்கறச்சையே நமக்கு என்ன தோணும்? இவ்வளவு தித்திப்பா? இவ்வளவு தித்திப்பு இருந்தால் திகட்டுமே, திகட்டாதா அப்படின்னு ஒரு கேள்வி மனசுக்குள்ளே வருமா இல்லையா? இத்தனையும் சொல்லிட்டு அவர் சொன்னார், ஊன் கலந்து உயிர் கலந்து. இந்த தித்திப்பெல்லாம் எங்கே போய் கலந்துரும் தெரியுமா? இது வெறுமனே நாக்கில் இருக்கிற தித்திப்பு மாத்திரம் இல்லை. நாக்கில் இருந்ததுன்னா தித்திப்பு திகட்டும், ஆனால் இது நாக்கோட நின்று போகாது. இத்தனை இனிமையும் எங்கே போகும்னு கேட்டால், என்னுடைய இந்த தேகத்தோடு, இந்த ஊனோடு கலந்து, என்னுடைய உயிர்லையும் கலந்து. இந்த தேகத்தில் கலக்கிறது மாத்திரமில்லை, இதுக்குள்ள ஆன்மா இருக்கே, அந்த ஆன்மாவிலையும் கலந்து, அதுக்கப்புறம் திகட்டாம இனிக்கும், உவட்டாமல் இனிப்பதுவே. இத்தனைக்கும் அப்புறம் திகட்டவே திகட்டாது. அந்த இனிமை ஆன்மாவினுடைய இனிமையாக இருக்கும், ஆத்ம ஞானத்தினுடைய இனிமையாக இருக்கும். ஆனால் எந்த மாணிக்க வாசகரை பார்த்து சொல்கிறார்? வான் கலந்த மாணிக்க வாசக, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால். வான் கலந்த மாணிக்க வாசகங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி அதில் கலந்து போனாருங்கிறத நாம் ஒவ்வொரு விஷயமா பார்க்க அப்போ பார்க்கலாம். மாணிக்க வாசகருடைய அனுபூதி தான் திருவாசகம். அவர் அனுபவத்திலிருந்து கொட்டினது. இந்த வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னு பார்த்து பாடினது இல்லை, அவருடைய அனுபவத்திலிருந்து அவர் கொட்டினது தான் திருவாசகம். திருவாசகத்தில் நிறைய பாடல்கள், ஒரு சில பாடல்களில் இருக்கிற ஒரு சில வரிகள் நிறைய பேருக்கு பரிச்சயமாக இருக்கும். ஒரு பாட்டை முதல்ல எடுத்து பார்த்து மாணிக்க வாசகருடைய அனுபவங்கிறது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற பார்த்ததுக்கு அப்புறம் வேறு சில பாடல்களுக்கும் வேறு சில பதிகங்களுக்கும் போகலாம். சிவபெருமான் முன்னால் போய் நின்னார் மாணிக்க வாசகர். ஒரு சின்ன ஈக்குவேஷன் போட்டார். ஒரு குழந்தை கேள்வி கேட்குற மாதிரி கேட்டார். சிவபெருமானே, நீ புத்திசாலியா, நான் புத்திசாலியா? கேள்வி இவ்வளவுதான். நீ புத்திசாலியா, நான் புத்திசாலியா? பகவான்கிட்ட போய் இப்படி கேள்வி கேட்க முடியுமான்னா முடியும். அந்த உரிமை இருக்கக்கூடியவர்கள் கேட்க முடியும். உரிமையில் போய் கேட்டார், நீ புத்திசாலியா, நான் புத்திசாலியா? சிவபெருமான் என்ன பதில் சொல்லி இருந்திருக்கணும், இல்லை என்ன பதில் சொல்லியிருப்பார்னு நாம் நினைக்கிறோம். சிவபெருமான் பதிலே சொல்லலை. எனக்கு தெரியாதுப்பா பதில், நீயே சொல்லுன்னர். நீயே சொல்லு, எனக்கு பதில் தெரியாது, நீயே சொல்லுன்னர். கொஞ்ச நாள் எப்படி பார்த்துட்டு மாணிக்க வாசகர் சொன்னார், நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அதை வச்சு யார் புத்திசாலின்னு நீ கணக்கு போட்டுக்கோ. நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அதை சொன்னதுக்கப்புறம் நீயே கணக்கு போட்டுக்கோ யார் புத்திசாலின்னு. சரி சொல்லு, என்ன விஷயம் சொல்ல போகிற? இந்த பூலோகத்தில் நாங்கள்லாம் கடைக்கு போவோம். கடையில் போய் எங்களுக்கு வேணுங்கிற பொருளை வாங்குவோம். அது பெரிய கடையாக இருக்கலாம், சின்ன கடையாக இருக்கலாம். அந்த காலத்து பெட்டி கடை அப்படிம்பார்களே, இந்த பெட்டி ஷாப், அந்த பெட்டி ஷாப்பாக இருந்திருக்கலாம், இல்லை பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், மாலாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். நாங்கள் என்ன வாங்குகிறோமோ அதை வாங்கிறதுக்கு முன்னால், அதை எங்களுடைய உடைமையாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அதற்கு என்ன பெருமானமோ அந்த பொருளையோ பணத்தையோ நாங்கள் கொடுக்கணும். அந்த காலத்து பண்டமாற்றாக இருந்தால் கூட அதுக்கு ஈக்குவலாக என்னவோ அதை கொடுக்கணும்.
இப்போ இருக்கிற ஸ்டைலில் சொன்னால் நாங்கள் அதுக்கு எவ்வளவு வாட் இஸ் த வேல்யூ, அந்த வேல்யூவை கொடுத்துட்டு தான் அந்த பொருளை நாங்கள் எடுக்க முடியும். வேல்யூ நாங்கள் கொடுக்கறதுக்கும் அந்த பொருளுக்கும் ஒரே லெவலில் தான் இருக்கணும். நாங்கள் கொடுக்கறது வேல்யூ குறைச்சலா, எடுக்கிறது வேல்யூ அதிகமாக இருக்க முடியாது. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஏன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் சில்லறை இல்லைங்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் காசாக கொடுத்த காலத்தில் இப்போ காசு கொடுக்குற வழக்கமெல்லாம் போயிடுது. அதனால் அந்த சில்லறை பிரச்சனையெல்லாம் வரதில்லை. மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த வேல்யூ டிஃப்ரென்ஸ் அங்கே மட்டும்தான் வரும். இல்லைன்னா கொடுக்கறதும் எடுக்கிறதும் ஈக்குவலாக இருக்கணும். இதுதான்ப்பா எங்கள் பூலோகத்து ஸ்டைல். இந்த ஸ்டைல் படிக்க பார்த்தா கொடுப்பதும் எடுப்பதும் ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் என்ன நடக்கிறது தெரியுமா? உன்னோட சந்நிதியில் நீ என்ன எடுத்துக்கிற, ஒன்றை கொடுக்குற. நீ என்ன பண்ணுற? என்ன எடுத்துக்கிற, ஆனால் ஒன்னையே கொடுத்துடுற. என்னோட வேல்யூ என்ன? ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கணுமா இல்லையா? என்னோட வேல்யூ என்னன்னு பார்த்தா 0, உன்னோட வேல்யூ என்னன்னு பார்த்தா 100. இப்போ தெரியறதாப்பா? 0வை கொடுத்துட்டு 100 நான் வாங்கிக்கிறேன், 100 கொடுத்துட்டு 0வை நீ எடுத்துக்கிற. யார் புத்திசாலின்னு நீயே கணக்கு போட்டுக்கோ. நீயே கணக்கு போட்டுக்கோ யார் புத்திசாலி. தந்தது உந்தனை கொண்டது எந்தனை சங்கரா ஆர்கொலோ சதுரர். சதுரர்னா சதுரப்பாடு உடையவர்கள்னு அர்த்தம். சாமர்த்தியசாலி, நம்ம ஸ்டைலில் சொன்ன சாமர்த்தியசாலி. யார்ப்பா சாமர்த்தியசாலி? இதில் ஒன்றுத்துக்கும் பெருமானம் இல்லாத என்ன நீ எடுத்துக்கிற, ஆனால் எல்லாமா இருக்கிற ஒன்னையே நீ கொடுத்துடுறியே. தந்தது உந்தனை கொண்டது எந்தனை சங்கரா ஆர்கொலோ சதுரர். அந்தம் ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது ஒன்று என்பால். நான் உன்கிட்டேருந்து வாங்கின்றது எவ்வளோ தெரியுமா? அந்தமில்லாத ஆனந்தம், கொஞ்சம் கூட குறையில்லாத பரம ஆனந்தம் எனக்கு உன்கிட்டேருந்து கிடச்சிது. உனக்கு என்னால் என்ன கிடச்சிது? யாது நீ பெற்றது. என்கிட்டேருந்து உனக்கு என்ன கிடச்சிருக்க முடியும்? நான் என்ன உனக்கு கொடுத்துருக்க முடியும்? இல்லை என்ன கிடச்சிருக்க முடியும்? பகவான்கிட்ட இல்லாத எதை நாம் தரப்போகிறோம்? பகவான்கிட்ட இல்லாத எண்ணத்தை நாம் கொண்டு போய் அவருக்கு கொடுக்க போகிறோம். நாம் கொடுக்குற எந்த விஷயமாவது அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? மனிதர்களுக்கே ஒரு ஸ்வபாவம் உண்டு. ரொம்ப பயனுள்ள ஒன்று அப்படின்னா இருக்கட்டும், பத்திரமா வச்சுப்போம், என்னைக்கான ஒரு நாள் அது யூஸ் ஆகும் அப்படின்னு வச்சுட்டு நமக்கு பயனில்லைன்னு எதை நினைக்கிறோமோ அதை தான் கொடுப்போம். இப்போ பகவான்கிட்ட போய் நாம் கொடுக்குற எந்த விஷயம் பகவானுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது? இல்லை அவர்கிட்ட இல்லாத எந்த பொருளாவது இருக்க போகிறதா? அப்போ நாம் என்ன கொண்டு போய் கொடுக்குறோம்? எவ்வளோ அழகாக கேட்டார் மாணிக்க வாசகர். யாது நீ பெற்றது ஒன்று என்பால். நீ என்னப்பா வாங்கிட்ட என்கிட்ட? ஆனால் எனக்கு எவ்வளோ பெரிய இன்பத்தை, எவ்வளோ பெரிய ஆனந்தத்தை, எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாய் அப்படின்னா கொஞ்சம் கணக்கு போட்டு பாரு. நீ எவ்வளோ முட்டாள், நான் எவ்வளோ புத்திசாலின்னு தெரியறதா இல்லையா? தெய்வம் ஏன் முட்டாளாகிறது? இங்கேந்து கிடைக்கிற அந்த அன்பு. சில பேர் நான் தெய்வத்தையே நம்பலை அப்படிம்பார்கள். சரி, அதனால் யாருக்கு நஷ்டம்? பகவானுக்கு ஏதாவது நஷ்டமா? நாம் நம்பினா நாம் நம்பாட்டா அவருக்கு ஏதாவது நஷ்டமா? இல்லை அவருக்கு ஏதாவது கஷ்டமா? அவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை நம்மால். ஆனால் அவரால் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம். அவ்வளவு ஏமாடியா எல்லாத்தையும் நமக்கு கொடுக்குறாரே, என்ன காரணம்? ஒன்றே ஒன்று தான், நம்ம கிட்ட இருக்கிற அந்த அன்புக்காக அவர் எல்லாவற்றையும் தருகிறார். அப்படிப்பட்ட ஒரு எல்லையில்லாத அன்பிலே கரைந்து 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 அந்த தெய்வத்தை அனுபவித்தவர் மாணிக்க வாசகர். அவருடைய அனுபூதி, அவருடைய அனுபவம்தான் திருவாசகம் என்கிற ஒரு நூலாக மலர்ந்தது. திருவாசகத்தில் 51 பதிகங்கள். இந்த பதிகங்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் உண்டு. அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்.
10 பாடல்கள் சேர்ந்தது தான் பதிகம்னு கணக்கு. 100 பாடல்கள் சேர்ந்தா அது சதகம், 10 பாடல்கள் சேர்ந்தா அது பதிகம். ஆனால் பல சமயத்தில் 10 பாடல்களும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் அவசியம் இல்லைன்னா, சில பாடல்கள் காணாமல் போயிருக்கலாம், தொலைந்து போயிருக்கலாம். இன்னொரு பக்கத்தில் என்னன்னா, 10 விட தாண்டி 11, 12 அப்படின்னெல்லாம் இருக்கிறதுக்கு கூட பதிகம் அப்படிங்கிற அந்த ஒரு ஜெனரிக் நேம் நின்று போச்சு. தேவார பாடல்களை பார்க்கும்போது 10ங்கிறதுக்கு பதிலாக 11 இருக்கும், ஒரு சில இடங்களில் 12 கூட இருக்கலாம். ஆனால் மாணிக்கவாசகரை பொறுத்த வரைக்கும் 20 இருந்தாலும் 40 இருந்தாலும் அதை பதிகம்னு தான் சொல்கிறோம். இப்போ திருவெம்பாவை இருக்குது, திருவெம்பாவையில் 20 பாட்டு இருக்குது. திருப்பள்ளி எழுச்சியில் 10 பாட்டு இருக்குது, திருவெம்பாவையில் 20 பாட்டு இருக்குது. ஸ்டில் திருவெம்பாவை ஒரு பதிகம். 51 பதிகம்ங்கிற கணக்கில் 1 of the 51 திருவெம்பாவை, 1 of the 51 திருப்பள்ளி எழுச்சி. அச்சோபதிகம், அச்சோபதிகம்னா அச்சோ அச்சோன்னு சொல்லியிருப்பார். அதில் ஒவ்வொரு பாட்டுலேயும் அச்சோ அச்சோன்னு வரும். அப்போ அது அச்சோபதிகம். அதில் 10 பாட்டு இருக்கும். பிடித்த 10, பேரே அப்படித்தான் இருக்கும், பிடித்த 10. உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே அப்படின்னு முடிப்பார். ஒவ்வொரு பாட்டிலையும் உன்னை சிக்கென பிடித்தேன், பகவானை நான் சிக்கென பிடித்தேன், அது பிடித்து விட்டாருங்கிறதுனால பிடித்த 10. இந்த மாதிரி சில பதிகங்கள்லாம் 10 பாட்டு இருக்கும். ஆனால் சில பதிகங்களில் 10க்கு மேற்பட்ட பாடல்கள் இருந்தாலும் அதை பதிகம் என்று சொல்கிற வழக்கம்தான் திருவாசகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இந்த 51ல் ஒரு சில பதிகங்கள் பார்த்தா பதிகம்ங்கிற அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லேயே வராது. இப்போ சிவபுராணம் திருவாசகத்தில் எடுப்பில் இருப்பது சிவபுராணம். சிவபுராணத்தில் 10 பாட்டுங்கிற கிளாசிஃபிகேஷன்லாம் கிடையாது, கண்டினியூவஸ் ஸ்ட்ரெச், அவ்வளவுதான். அது அப்படியே நீளமாக இருக்கும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க அப்படின்னு வரிசையாக போகும். ஆனால் அதையும் பதிகம்னு சொல்கிற வழக்கம்தான் இருக்குது. இது காரணம் என்னன்னா, முதல்ல தேவாரங்களெல்லாம் அந்த தொகுத்த போது 10 பாடல்கள் இருக்கிறத பதிகம்னு சொல்ல ஆரம்பித்து அதே நேம் அப்படியே ஒரு ஜெனரிக் நேமாக இங்கெல்லாமும் ஃபிக்ஸ் ஆகிடுது. கீர்த்தி திரு அகவல், போற்றி திரு அகவல், போற்றி 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 போற்றினே வரும். ஒவ்வொரு வரியும் போற்றி போற்றின்னு வரும். அதுவும் ஒரு லாங் போயம் தான். கீர்த்தி திரு அகவலும் அப்படித்தான், திரு அண்டப்பகுதியும் அப்படித்தான். திருவாசகத்தில் முதல்ல இருக்கிற இந்த 4ம் பதிகம்ங்கிற அந்த டெஃபினிஷனில் வரவே வராது. ஆனால் வழக்கத்தில் அதை பதிகம் என்று தான் சொல்லுவது. 51 பதிகங்கள் நிறைந்தது மொத்தத்தில். சில பதிகங்களில் ஒரு சில பாடல்கள் நமக்கு கிடைக்கல. ஆனால் இந்த 51 பதிகங்களும் மணிவாசக பெருமானுடைய முழு அனுபூதின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் சில பெரியவர்கள் திருவாச்சகத்தை பற்றி சொல்லும்போது மாணிக்க வாச்சகோபனிஷத் அப்படின்னே அதை சொல்லுகிறார்கள். உபனிஷதங்களில் இருக்கக்கூடிய அத்தனை செறிவும் அத்தனை விஷயமும் அப்படியே திருவாசகத்தில் இருக்குங்கிறதுனால மாணிக்க வாச்சக உபனிஷத் இந்த பெயர்லேயே அதை சில பெரியவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். உபனிஷதத்தை பற்றி டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஒன்று சொல்லுவார். உபனிஷதத்தை நாம் முழுசாக இன்னமும் புரிஞ்சுக்கல, அது கொஞ்சம் ஆப்ஸ்ட்ராக்டாக இருக்கிற மாதிரி சில பேருக்கு ஒரு எண்ணம் இருக்குது. திருவாசகத்துக்கும் அப்படி தான். நீங்கள் சாதாரணமாக திருவாசகம் அப்படின்னா ராமாயணத்துலேயோ மகாபாரதத்துலேயோ கதை கேட்குற மாதிரி திருவாசகத்தில் கதை கேட்க முடியாதே, அப்போது அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா, அது கொஞ்சம் ட்ரையாக இருக்காதா அப்படின்னெல்லாம் தோணும். உபநிஷதத்துக்கும் அதே தான் விஷயம். உபநிஷதங்கள் அப்படிங்கும்போதே அது வேதாந்தம், அந்த வேதாந்தம் ரொம்ப ட்ரையாக இருக்கும், ரொம்ப ஹை ஃபண்டாவாக இருக்கும் அப்படின்னெல்லாம் சொல்லுவோமா இல்லையா? ராதாகிருஷ்ணன் உபநிஷதத்தை பற்றி ஒரு இடத்துல சொல்கிறார்,
the seeming abstractions of the Upanishads. அது பார்க்கறதுக்கு தான் நமக்கு ஏதோ அது ஆப்ஸ்ட்ராக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம வெளியிலேருந்து பார்க்குறச்சே அது ஏதோ ஆப்ஸ்ட்ராக்ட்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி ஆப்ஸ்ட்ராக்டாக இருக்கிற அதை நாம் என்ன பண்ணணும்? If we are able to make the seeming abstractions of the Upanishads flame anew with their ancient color and depth, they will then appear relevant to our needs, both intellectual and spiritual. என்ன அதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை சரியாக புரிஞ்சுண்டு அதை அந்த மரபிலேயே மறுபடியும் புத்தாக்கம் செய்தல். அந்த ட்ரெடிஷனையோ அந்த மரபையோ விட்டுட்டு இல்லை, அதுக்கு புதுசாக ஏதோ ஒரு கலர் பூச வேண்டிய அவசியம் இல்லை. பழைய கலர் அது மங்களா நம்ம கண்ணுக்கு தெரியறது. ஏன்னா நாம் கண்ணை திறந்து இன்னும் பார்க்கல. நாம் கண்ணை திறந்து பார்த்தா அதில் இருக்கிற அந்த பழைய கலரையே நாம் புதுசாக புரிஞ்சுப்போம்னு சொன்னால் இன்றைய வாழ்க்கைக்கும் நம்முடைய அறிவு தேடலுக்கும் ஆன்மீக தேடலுக்கும் நிறைய விடைகளை உபனிஷதங்கள் கொடுக்கும்னர். உபனிஷதங்களுக்கு சொன்ன அதே வார்த்தை திருவாசகத்திற்கும் பொருந்தும். திருவாசகம் அப்படியே பகவானை உள்வாங்கிய மாணிக்க வாசகருடைய அனுபூதி. அவருக்கும் தெய்வத்திற்கும் வித்தியாசம் கிடையாதுங்கிற நிலையில் ஒன்றுபட்டு போனவர். மாணிக்க வாசகரை தேடி சிவபெருமான் வந்தார். சிவபெருமான் அவரை தேடி வந்தார். நமக்கெல்லாம் அந்த வரலாறு தெரியும். அந்த வரலாற்றை பல இடங்களில் மாணிக்க வாசகரே சொல்கிறார். என்னெல்லாம் பண்ணினார் தனக்கு சிவபெருமான் அப்படின்னு சொல்லும்போது அங்கங்கே சில வரிகளில் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சொல்கிறார். நரியை குதிரை செய்வானும், நரியை குதிரை செய்வானும்னர். அதே மாதிரி எங்கெல்லாம் எனக்கு உதவி செய்ய வேண்டுமோ அங்கெல்லாம் வந்து எனக்கு உதவி செய்தார். அந்தணன் ஆவது காட்டியும்னர். மாணிக்க வாசகரை தேடிண்டு சிவபெருமான் வந்தார், குருவாக வந்தார். அந்த குரு கொடுத்த பாதை, அவர் கொடுத்த அந்த அனுபூதி தான் திருவாசகம் அப்படிங்கிற அந்த 51 பதிகங்களாக மலர்ந்தது. இந்த 51ங்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் உண்டு. என்ன அது 51? ஏன் அந்த மாதிரி 51 அப்படிங்கிற அந்த நம்பர் வருகிறது? இது எதேச்சியாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம். மாணிக்க வாசகர் ஒன்றும் கணக்கு போட்டு பார்த்து பாடினா மாதிரி தெரியல. அந்த வரலாற்றில் போய் பார்த்தோம்னா அவர் ஏதோ இவ்வளோ 51 இருக்கணும் அப்படின்னெல்லாம். ஆனால் டிவைன் கோயின்சிடென்ஸ் அல்லது டிவைன் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோமே, அது இயல்பாகவே 51 பதிகங்களை அங்கே அமைக்கிறது. 51ங்கிறதுக்கு என்ன அங்கே ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ்? 51 அக்ஷரங்கள். நீங்கள் ஆலேந்து ஷா வரைக்கும் அதுதானே அக்ஷரம்னு சொல்கிறோம். A to Z அப்படிங்கிற மாதிரி இந்திய மொழிகளில், தமிழில் நமக்கு நம்பர் இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த லிபியில் அந்த நம்பர் மாறி இருந்தாலும், மொழி அப்படின்னு சொல்லும்போது பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மொழிங்கிற கணக்குக்கு 51 அக்ஷரங்கள்னு தான் கணக்கு. ஆ முதல் ஷா வரை. அக்ஷமாலைம்பார்கள். கையில் வச்சுட்டு ஜபம் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த மாலை சரஸ்வதி கையில் இருக்குதுன்னு காட்டுவோம். இல்லைன்னா சிவபெருமான் கையில் தட்சிணாமூர்த்தியாக இருக்கும்போது அவர் கையில் இருக்கும். அதில் 51 அந்த ருத்ராட்சமோ இல்லை என்ன மணியோ, அது 51 மணி இருக்கும். நீங்கள் ஜபம் பண்ணக்கூடியவர்கள் அந்த 51ங்கிற கணக்கு, ஏன்னா அவர்களுக்கு அதை ஒரு முறை செஞ்சு அந்த நடுவில் இருக்கக்கூடிய மணியை தொடும்போது கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். சிவசிவா அப்படின்னு சொன்னால் 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணால் சிவசிவாங்கிறது மறந்து போயிடும், நமச்சிவாயாங்கிறது மறந்து போயிடும். அப்போ அந்த கவுண்ட்டை டேலி பண்ணிக்கிறதுக்கு 51 பீட்ஸ், இல்லைன்னா சில பேர் 108ன்னு வைத்திருப்பார்கள். அது அந்த நம்பர் கணக்குக்காக. ஆனால் கையில் வச்சுட்டுருக்கிற அக்ஷமாலை அப்படிங்கிறத, இந்த அக்ஷமாலையில் 51 அக்ஷரங்களும் 51 மணிகளாக இருக்குன்னு கணக்கு.
இந்த அக்ஷரங்கள் எங்கே இருந்து வந்தன? பகவானுடைய டமரு அசைந்து அந்த டமருவிலிருந்து தெரித்த நாதங்கள் 51 அக்ஷரங்களாக விழுந்தனன்னு கணக்கு. தன்னுடைய உடுக்கையை அவர் ஒலித்தார். அந்த உடுக்கையிலிருந்து 51 அக்ஷரங்களும் அப்படி பறந்து வந்து சிதறி இந்த பூமிக்கு வந்தன. அதிலேருந்து தான் இந்த பூமியில் நாதம் பிறந்தது. நாதத்திலே இருந்துதான் மற்ற எல்லாம் பிறந்தன. நாதம்தான் ஒரிஜினல். இதை கொஞ்சம் மாணிக்கவாசகரை வச்சே கூட கணக்கு போட்டு பார்க்கலாம். மாணிக்கவாசகர் இன்னொரு இடத்துல அதை சொல்ல போகிறார். பகவான் எங்கெல்லாம் இருக்கார் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு ரொம்ப அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவார். பாரிடை 5 பறந்தாய் போற்றி, நீரிடை 4 நின்றாய், தீயிடை 3, வழியிடை 2, வெளியிடை 1. பாரிடை 5, அதுக்கப்புறம் பார்லேந்து அடுத்தது போனால் நீரிடை 4, தீயிடை 3, வழியிடை 2, வெளியிடை 1. இப்போ இதை ரிவர்ஸ் ஆர்டரில் பார்த்தோம்னா வெளியிடை 1, வழியிடை 2, தீயிடை 3, நீரிடை 4, பாரிடை 5. இது என்ன கணக்குது? பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோமே, 5 எலிமெண்ட்ஸ். இந்த 5 எலிமெண்ட்ஸ் முதலில் தோன்றின. சித்தாந்தத்துக்குள்ளே போனோம்னா தத்துவங்கள் எப்படிலாம் வந்தது அப்படின்னு விவரிப்பு உண்டு. அந்த விவரிப்புக்குள்ளே இப்போ முழுசாக போக வேண்டாம். நிர்குணமாக இருக்கிற ஒரு பரம்பொருள். அந்த பரம்பொருளுக்கு எந்த குணமும் கிடையாது. அதுக்கு குணம் கிடையாதுன்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு ஃபார்மும் கிடையாது, உருவமே கிடையாது. அதுக்கு தான் அருவப்பரம்பொருள்னு பேர். அருவப்பரம்பொருளை அத்வைத்தம் ஏற்றுக்கொள்கிறது, அருவப்பரம்பொருளை சைவமும் ஏற்றுக்கொள்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஸ்வரூபம் தடஸ்தம் அப்படின்னு 2 வார்த்தை உண்டு சைவத்தில். ஸ்வரூபம்னா நமக்கு தெரிஞ்சது என்ன? ஸ்வரூபம், ஸ்வரூபம் இல்லையா? ரூபம்னு சொன்ன உடனே நம்ம ஒரு உருவம்னு எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல அந்த ஸ்வரூபம்ங்கிறது என்னன்னா பரம்பொருளின் ஸ்வரூபம். பரம்பொருளின் ஸ்வரூபம் என்ன? உருவம் இல்லாத தன்மை. பரம்பொருளின் ஸ்வரூபம் உருவம் இல்லாத தன்மை. அதுக்கப்புறம் தடஸ்தம் அப்படின்னா தடம்னா வழின்னு தெரியும் நமக்கு. அந்த உருவமில்லாத பரம்பொருள் மெல்ல இறங்கி வருகிறது நமக்காக, நமக்கு புரியணும்னு. அப்போ அது வருகிற வழிதான் தடஸ்தம். உருவத்தோடு காட்சி தருவது தடஸ்தம்னு அர்த்தம். நீங்கள் ரிவர்ஸ் ஆகும் அந்த பெயர்கள். நம்ம சாதாரணமாக புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த பெயர்களை சித்தாந்த ரீதியாக புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இறைவனாரின் ஸ்வரூப நிலை, இறைவனாரின் தடஸ்த நிலை அப்படின்னா ஸ்வரூப நிலைங்கிறது நிர்குணமாக ஃபார்ம்லெஸ்ஸாக இருக்கிற கடவுள். அந்த ஃபார்ம்லெஸ் கடவுள் நமக்கு புரியணும்னா அவர் ஃபார்ம்லெஸ்ஸாக இருக்காருன்னா புரிஞ்சிருமா? எல்லா இடத்துலையும் இருக்கார் தான். எங்கெல்லாம் இருக்கார் அப்படின்னு கேட்டால் திருவாச்சகத்தை நினச்சிண்டே இருந்தால் கூட, மாணிக்க வாச்சகரை நினச்சிண்டே இருந்தால் கூட எங்கெல்லாம் இருக்கார் பகவான் அப்படின்னு கேட்டால் மேலே இருக்கு, இங்கே அப்படின்னு தேடுவோமா இல்லையா? பக்கத்தில் இருக்காரா? நம்ம நாக்காளியில் பக்கத்தில் உட்காந்துட்டுருக்காரா? நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டுருக்காரான்னா இல்லையே அப்படின்னு தானே சொல்லுவோம். அறிவுக்கு புரிந்தது அல்லது அறிவு நினைப்பதை உணர்வு உடனடியாக புரிந்து கொள்வதில்லை. அப்போ அந்த பகவான் என்ன பண்ணுறார்? அருவமாக இருந்தால் இவர்களுக்கெல்லாம் புரியாது, இவர்களால் அந்த அப்ஸ்ட்ராக்ட் அப்படியே ஏற்றுக்க முடியாதுங்கிறதுக்காக உருவமாக இறங்கி வருகிறார். அருவத்திலிருந்து உருவம், அருவத்திலிருந்து அப்படி உருவமாக வருவதற்கு முன்னாலேயே பல விஷயங்களை, பல தத்துவங்களை இங்கே உருவாக்குகிறார். ஏன் உருவாக்கணும்னா உருவமாக ஒன்று வர வேண்டும்னு சொன்னால் அதுக்கு பேசிக்காக சில ரா மெட்டீரியல் வேணும். அந்த ரா மெட்டீரியலை உருவாக்குகிறார். அந்த ரா மெட்டீரியல்லாம் தான் தத்துவம்னு பேர். இப்போ என்னெல்லாம் வரணும்? அங்கே அருவமாக இருப்பவர் முதல்ல எதை உருவாக்குகிறார்னா பஞ்சபூதங்களை உருவாக்குகிறார். இந்த பஞ்சபூதங்கள் உருவாகும் போது அதுக்குன்னு சில குணங்களை உருவாக்குகிறார். முன்னால் குணமே இல்லாமல் இருக்கார்,
இதெல்லாம் உருவாக்கி குணங்களை உருவாக்கி இதுக்கு அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உயிர் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தணும். இந்த தத்துவங்கள் உருவாகின்றனங்கிறதுல 5 பஞ்சபூதங்கள் முதலில் உருவாகின்றன. முதல்ல வரக்கூடிய பூதம் எதுவாக இருக்கும்? மூலகம்னு பேர் இதுக்கு. பூதம்னு சொல்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. அதை தமிழில் சொல்லும்போது மூலகம், த எலமெண்ட், த 5 எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த எலமெண்ட். முதல் எலமெண்ட் என்னன்னு கேட்டால் ஆகாசம். முதல்ல தோன்றியது எது? ஆகாசம். ஆகாசத்துக்கு என்ன குணம்? குணம் வந்தாகணும். குணம் வந்தால் தான் இந்த சிருஷ்டியெல்லாம் வர முடியும். குணம் இல்லாமல் இருக்கிறது அவர் மாத்திரம்தான். அவர்னு சொல்கிறதே கூட அந்த குணத்தோட. ஏன்னா நம்மக்கிட்ட வேறு வார்த்தை கிடையாது, நம்மக்கிட்ட வேறு லாங்குவேஜ் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறோம்? அவர்னு சொல்கிறோம். இல்லைன்னா அவர்னு சொன்னால் ஆணா பெண்ணா அலியா. அதனால தான் இவரே பாடினார், ஆணல்லன் பெண்ணல்லன் அலியுமல்லன். அது என்னன்னு எங்களால் சொல்ல முடியல. எங்கள் லாங்குவேஜ் இஸ் வெரி இன்கெப்பாசிட்டேட்டட், எங்கள் லாங்குவேஜ் இஸ் வெரி லிமிட்டட். எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சுன்னு நாங்கள் ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சின்ன குழந்தைகிட்ட போய் உலகம் பெருசாக இருக்கும் அப்படின்னா அந்த குழந்தை கேட்கும், உலகம்னா என்ன? அந்த குழந்தைகிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் உலகம்னா என்ன? உலகம் உருண்டையாக இருக்கும். உருண்டைனா நீ பந்து வச்சுருக்கியே, அந்த பந்து மாதிரி பெரிய பந்து தான் உலகம். இப்போ ஃபார் வாண்ட் ஆஃப் டெர்மினாலஜி என்ன தெரியுமோ அதை வச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான். பகவானுக்கு குணம் இல்லை, அதை சொல்ல எங்களுக்கு தெரியல. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்? எங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளில் அவர்னு சொல்கிறோம். சரி, முதல்ல ஆகாசம் வருகிறது. அந்த ஆகாசத்திற்கு என்ன குணம்? ஆகாசத்திற்கு வந்த முதல் குணம் நாதம்.